போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா ஆஹா, அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருப்பூர் சமையலில் சூப்பரான மூலிகை ரசம் நம்ம அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோங்க. அவங்க தான் இந்த ரசத்தை பற்றி சொன்னாங்க. சளிக்கு, உடம்பு வலி, காய்ச்சலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மூலிகை பறிக்க போகிறோங்க. இப்போ இது அவங்க மூலிகை வந்து ஃபஸ்ட்டு வந்து முஸ்முஸ்கான் தலைங்க. இது வந்து இந்த ரசத்தில் சேர்க்க போகிறோம். இது அப்பக்கோவ தலைங்க. இது கொடியாக வருங்க. எல்லா பக்கம் நம்ம அது பார்க்கலாங்க. இது வந்து முடக்கத்தான் கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே தெரியும். துவையல் அரைச்சி கூட சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தூதுவளைங்க. தூதுவளையில் முள் இருக்கனால நீங்கள் இந்த சிசர் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி தான் கட் பண்ணணும். பார்த்து கட் பண்ணிக்கங்க. இது சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்குழந்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். அதோட மூலிகை குணம் என்னென்னு தெரியும். இப்போ பாருங்கள் என்னென்ன பறிச்சிருக்கோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு முஸ்கான் தலை எடுத்துட்டோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணி தாங்க எடுக்க போகிறோம். இது வந்து தூதுவளைங்க. தூதுவளை அந்த முள்ளெல்லாம் நீக்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. முருங்கைத்தலை அந்த குச்சியெல்லாம் எடுத்து உருவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. அப்புறம் முடக்கத்தான் கீரை, அப்பக்கோவத்தலை. இப்போ வாங்க, அது கூட நம்ம வந்து என்னென்ன வறுத்தெடுக்க போகிறோம், என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் என்னென்ன எடுத்துருக்கோன்ட்டு. மல்லி, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி எல்லாமே நம்ம எடுத்துருக்கோம். கொள்ளு எடுத்துக்கிறோங்க. வாங்க, வரமிளகா 4-5 எடுத்துருக்குறோம். இப்போ வந்து ஒரு வேனில் அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொள்ளு வறுத்து எடுத்துக்கோங்க. கொள்ளு நல்லது, உங்களுக்கே தெரியும். கொள்ளு வந்து ரசத்துக்கு நம்ம வந்து சேர்ப்போம். கொள்ளு வந்து உடம்பு வந்து சளி வந்து முறிச்சிருங்க, உடம்புல இருக்கக்கூடிய சளியை. கொள்ளு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே வானிலையில் வந்து மல்லி வறுத்து எடுக்க போகிறோங்க. மல்லி வந்து பித்தத்தை எடுக்குங்க, பித்தத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ அவங்க தாங்க இந்த ரசம் செய்கிறாங்க. வறுக்கிறதெல்லாம் அவங்க தாங்க. அவங்களுக்கு தான் இந்த ரசத்தை பற்றி நல்லா தெரியுங்க. அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். இப்போ பாருங்கள், மல்லி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஜீரகம் வறுத்து எடுக்க போகிறோங்க. ஜீரகம் வந்து ஜீரண சக்தியை கொடுக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க அது. ஜீரகமும் வறுத்து எடுத்தாச்சு. எல்லாமே கருகாமல் வறுத்து எடுத்துக்குங்க. அதே வானிலையில் மிளகு, கடுகு, வெந்தயம், வரமிளகா எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். அதுவும் கருகாத அளவுக்கு கொஞ்சம் வறுத்தெடுத்துக்குங்க. இப்போ தான் அந்த வாசம் நல்லா வருதுங்க. இதெல்லாம் வறுக்கையில் தான் அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாம் வறுத்தெடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து கொஞ்சம் நைஸாக நம்ம வந்து அரைச்செடுக்க போகிறோம். இப்போ ஆட்டாங்கல்ல இல்லைன்னா மிக்சியில் நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ எல்லா பொருளுமே ஓரளவுக்கு பாருங்கள் வறுபட்டு வந்துருச்சு. இந்த மல்லி, ஜீரகம், கடுகு, மிளகெல்லாம் வறுபட்டு வந்துருச்சுங்க. எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ அதே வானிலையில் வந்து கொஞ்சம் 2 வரமிளகா இருந்துச்சு, அதையும் நம்ம எடுத்தாச்சுங்க. பூண்டு எண்ணெய் ஊற்றி தான் இந்த வரமிளகா, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் வறுத்தெடுக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின மாதிரி, வறுக்கக்கூடாதுங்க, வதங்குற அளவுக்கு நம்ம அதெல்லாமே எடுத்துக்கிறோம். பூண்டு சேர்த்திக்கிறோம். அதுலேயே வந்து பூண்டையும் நல்லா கொஞ்சம் ரொம்ப கருகக்கூடாதுங்க, அதையும் வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ தக்காளி எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அதுவும் இந்த எண்ணெயிலே வதக்க போகிறோங்க. இப்போ எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது கூட இந்த தலை, நம்ம பறித்து வச்ச தலைகளை அடுத்து சேர்க்க போகிறோம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்தியாச்சுங்க. இது கூட நல்லா அதையும் சேர்த்து வதங்கட்டுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மூலிகை தலைகள் பொறிச்சு வச்சுருக்கோமோ அதையும் சேர்த்து நல்லா வணங்கட்டும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணுங்க. இந்த தலையெல்லாம் நம்ம உடம்புல சேரையில் வந்து உடம்புல இருக்கக்கூடிய சளி, காய்ச்சல், அந்த உடம்பு வலி, எந்த அசதியாக இருந்தாலும் இது வந்து நம்ம உடம்புலேருந்து எல்லாத்தையும் எடுத்துடுங்க. இதே மாதிரி நீங்கள் மாதத்துக்கு 2 முறை குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறோங்க அது கூடயே. இப்போ எல்லாமே நம்ம எடுத்தாச்சு பாருங்கள். கொள்ளு, மல்லி, கடுகு எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதெல்லாம் ஒரு ஆட்டாங்கல்லுக்கு மாற்ற போகிறோம். இது வந்து இப்போ நைஸாக அரைச்செடுக்க போகிறோம். வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்செடுத்துக்கிறோம். இது வந்து இந்த ரசத்தை வந்து இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த தலையெல்லாம் கிடைக்காதனால வந்து இது நிறைய பேர் இந்த ரசம் யாருக்குமே செஞ்சு கொடுக்கறது இல்லைங்க. இப்போ நம்மளுக்கே வந்து அது வீட்டில் வந்து அது எப்படி ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க, இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து ஒரு தொட்டியில் இந்த கொடியெல்லாம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்குங்க. இந்த கொடியை வந்து ஒரு தொட்டியில் வந்து கொஞ்சமாக மண் போட்டு நீங்கள் வீட்டிலே வளர்த்துங்க. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப யூஸுங்க. இந்த மாதிரி மூலிகையாக ரசமெல்லாம் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தா, துவையல் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வந்தால் உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதுவுமே வராதுங்க. உடம்புல நோயே உங்களுக்கு வராது. அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலையும் உங்களுக்கு வராது. இப்போ பாருங்கள், எல்லாம் அரைச்செடுத்தாச்சு.
இப்போ ஒரு மண்சட்டி வச்சுக்கோங்க. மண்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதிகமாக நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறது இல்லைங்க. எண்ணெய் நல்லா சூடாட்டுங்க. சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கிங்க. கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் இருக்குதுங்க. அந்த சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிங்க. ரொம்ப கருக வேண்டாங்க, கொஞ்சம் வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அடுப்பை வந்து கொஞ்சம் இதில் வச்சுங்க. விறகு ரொம்ப பற்ற வச்சு நீங்கள் அடுப்பை எரிக்க வேண்டாம். கொஞ்சம் தீ கம்மியாக எரியட்டுங்க. இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மூலிகையை அரைச்சி எடுத்து அந்த இதை வந்து விழுதும் அந்த தண்ணியை சேர்த்து நம்ம ரசத்தில் ஊற்றிக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையாக இருக்குதோ தண்ணி அதை நீங்கள் சேர்த்திக்கிங்க. உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவையோ அந்தளவு கொஞ்சம் ரொம்ப தண்ணி இல்லாமையும் ரொம்ப கட்டி இல்லாமையும் அந்த மாதிரி நீங்கள் ரசத்தை நீங்கள் செஞ்சு எடுத்தால் தான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் ரசம் நல்லா கொதி வந்துச்சுங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு இதில் நம்ம வந்து உப்பை சேர்க்க போகிறோங்க. உப்பை சேர்த்ததுக்கப்புறம் ரசத்துக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த மூலிகையிலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் புளி வேணால் சேர்த்திக்கலாங்க. அந்த தண்ணியில் நம்ம தக்காளி ஒன்று சேர்த்திக்கிறோம், வேணால் புளி சேர்த்திக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தாங்க. இப்போ பாருங்கள் சூடான சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி அப்படி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வேணால் நம்ம வந்து சூப்பு மாதிரி இதை குடிச்சிக்கலாங்க. உங்கள் விருப்பம் தாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.